யாழ்ப்பாணம் என்று சொன்ன உடனே ஒரு வசனம் ஐயா, நான் மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன் தெளிவா, மதில் பாஞ்சு கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியா படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை. எங்கட ரஜீவன் போன்றார்கள் சொல்லணும், இன துரோகிகள் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இன துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கண்ட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன், நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒண்ணும். மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து கள்ளன். உங்கள்ட என்பிபியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டு இருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் வடக்கு மாநிலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை நான் டிசிசி மீட்டிங்ல இந்த தூசண வார்த்தை கதைக்கல. நான் இங்க வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதை கேளும் என்ன வெக்கம் என்றால், வழிவடக்கு காணி விடுவி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதை கேளும் தப்பற விசாய் செம்மறி ஆடு வாயால கதை கேளும் அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்ல அர்ஜுனா என்ன செம்மறி என்று சொல்லாத, இந்த செம்மறி என்று சொல்லாத, எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வலிக்குது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விரிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதை கேளாது, தையட்டி பட்சரை பற்றி கதை கேளாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சு வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது, அந்த 169 மில்லியன் இண்டோ ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாவிக்கவும் நான் சொல்றார். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை, அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்.